தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலை சந்திப்பதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புறப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூட்டணியை பலப்படுத்துவது, தொகுதி பங்கீடு ஆகியவை குறித்து இந்த சந்திப்பில் பேசுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அவரிடம் பேசலாம். அபினேஷ், இப்போ இபிஎஸ் பியூஷ் கோயலை சந்திக்க புறப்பட்டிருக்கிறார். இந்த சந்திப்பு குறித்த விவரம் என்ன? அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பியூஷ் கோயலை சந்திப்பதற்காக தன்னுடைய கிரீன்வே சாலை இல்லத்திலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். அவரோடு அக்கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய KP முனுசாமி, SP வேலுமணி, திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி ஆகியோரும் உடன் சென்றிருக்கிறாங்க. இந்த 5 தலைவர்களும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோடு சேர்ந்து பியூஷ் கோயலை சந்திக்கின்றனர். குறிப்பாக அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டிற்கு சட்டப்பேரவை பொது தேர்தல் வரக்கூடிய நிலையில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக இடம்பெற்றுள்ளது. பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை இன்று அதிகாரப்பூர்வமாக நடைபெறுகிறது. சில தினங்களுக்கு முன்பு, குறிப்பாக 2 வாரங்களுக்கு முன்பாக பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டார். அவரோடு நியமிக்கப்பட்ட பியூஷ் கோயல் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் சென்னைக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில இன்று பாஜகவுடைய மையக்குழு கூட்டம் என்பது நடைபெற்று முடிந்திருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு பிறகு பியூஷ் கோயல் அஇஅதிமுகவுடைய தலைவர்களை சந்திக்கின்றார். குறிப்பாக தமிழக பாஜக அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் 60 இடங்கள் வரை கேட்டு பெற வேண்டும் என்கிற திட்டத்தை வைத்திருக்கக்கூடிய நிலையில இன்றைக்கு முதற்கட்டமாக இந்த தொகுதி பங்கீடுக்கான பேச்சுவார்த்தை என்பது அதிகாரப்பூர்வமாக நடைபெறுகிறது. ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் போது பாஜகவுக்கு ஒதுக்கிய இடங்களை விட சில இடங்கள் கூடுதலாக கொடுக்க ஒரு திட்டத்தை வைத்து இந்த பேச்சுவார்த்தையை தொடங்குறாங்க. நன்றி அபினேஷ், கூடுதல் விவரங்களுக்காக.